கோவப்படுறாரு. கோவப்படாதீங்க. இது அத்தை தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அவன் வந்தா எதுவும் பிரச்சனை நடக்கும். அதனால எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தை தான் சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் முத்துக்கு வந்து அப்படியே முகமே மாறிருது. சரி அம்மா தான் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு, சரி ஓகே நான் எதுவும் சொல்லலை சரியா, வாய மூடிட்டு அமைதியாக இருக்கேன். அன்றைக்கி மௌன விரதம் கூட வேணா நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் யார்கிட்ட எதுவும் பேசாதீங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி என்ன யார் என்ன சொன்னாலும் சரி எதுவும் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். ஆனால் என் அப்பாவை யாராவது எதாவது பேசுனா கண்டிப்பாக நான் பேசுவேன். என் அப்பாவை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் கோவமாக பேசுகிறாரு. இதை வேற கேட்ட மீனாவுக்கு வந்து ஐயோ கடைசி என்ன தான் நடக்க போகுது, என்ன தான் பிரச்சனை பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு அவங்க சரி ஓகே எதுனாலும் சரி தான் அப்படின்ட்டு அவங்களும் கீழே இறங்கி போயிடுறாங்க. அடுத்து வந்து ரோகிணியை காட்டுறாங்க. ரோகிணி அவங்களுடைய பார்லரில் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி எல்லாம் என் குடும்பத்தில் எனக்குன்னு தான் வந்து வருது பாரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சரி இப்போ என்ன தான் செய்ய போகிற அப்படிங்க. ஆமாம் ஸ்ருதிக்கு ஃபங்க்ஷன் நடக்க போது அதோட எனக்கும் சேர்த்து நடத்தணும்னு என் மாமியார் ரொம்ப உயிரை